1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் இதில் அளந்து வச்சுருக்கேங்க. அதே டம்ளர்லேயே 1/4 டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து வந்து அளந்து வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு வெண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமாக வெள்ளை எள்ளு, கழுவின எள்ளு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவலும் இதுக்கு தேவைப்படுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி மாவு அளந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து வானிலையில் வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. செவக்க விடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த அரிசி மாவு வந்து வறுத்தது உடனேவே ஒரு பிளேட்டில் இதை அப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுற அளவுக்கு அரிசி மாவு வந்து இழுக்க வரும். அந்த பதத்தில் இருக்கிறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாக நம்ம உளுந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசி மாவு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து எடுத்துருந்தோம். அதை வந்து ஒரு சல்லடையில் வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்தெடுத்த அந்த உளுந்து வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அதையும் வந்து சல்லடையில் சளிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி மாவில் நம்ம உளுந்து பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, சளிச்சு வச்சுருந்தோம், அதையும் வந்து சேர்த்திக்கணும். அரிசி மாவு உளுந்து இந்த ரெண்டுமே சளிக்காமல் போட்டோம்னா சீடை வந்து வெடிக்கும். அதனால் இந்த ரெண்டுமே மறக்காமல் சளிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உப்பு, எள்ளு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருந்தோம் 3 ஸ்பூன் அளவுக்கு, அந்த வெண்ணையும் சேர்த்திக்கோங்க. வெண்ணெய் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணெய் வந்து கொஞ்சம் இலகன மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது கலக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாம் சேர்த்து அப்படியே நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு கூட சேர்ந்து எல்லாம் அப்படியே நல்லா வெண்ணெய் எல்லாம் சேர்ந்து கலக்கி நம்ம கையில் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி வரணும் உங்களுக்கு. எண்ணெய் அதாவது தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமையே இந்த மாவு வந்து கலக்கி விட்டு இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை பதத்துக்கு வந்தாச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த கார ரெசிபி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதாங்க இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்டேவும். இது சீடை வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலே இதில் வந்து தேங்காய் துருவல் நம்ம சேர்த்திருக்கோம், வெடிக்கவே வெடிக்காது. அது கூடவே வந்துட்டு பச்சரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாமே சளிச்சிட்டா சீடை வந்து வெடிக்காது. இப்போ வந்து லேசாக தண்ணி தெளித்து இந்த மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக நம்ம 3 விரல்களில் மட்டும்தான் இதை வந்து உருண்டை பண்ணணும். ரொம்ப வந்து அழுத்தி உருண்டக்கூடாது. ரொம்ப லேசாக சாஃப்டாக உருட்டிக்கோங்க. எல்லா உருண்டைகளும் இதே மாதிரி சாஃப்டாக உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமாக நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாமே சின்ன சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு சீடை வெடிக்கவே வெடிக்காது. உப்பு சீடை வெடிக்கணும்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காது. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் செய்யலாம். இந்த மாவு எல்லாமே உருட்டி வச்சதுக்கப்புறமா லேசாக கொஞ்சமாக ஆறட்டும். அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப ஹைலியும் இல்லாமல் லோவாக இல்லாமல் எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கிறப்ப இந்த சீடைகளெல்லாம் அப்படியே போடுங்க. இப்போ பாருங்கள் வெடிக்கவே இல்லை. நான் வந்து இவ்வளோ சீடையும் அப்படியே தான் போட்டிருக்கேன், வெடிக்கவே இல்லை பாருங்கள். இதை உடனே திருப்பி போடாமல் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமாக மெதுவாக திருப்பி போட்டு எடுங்க. சூப்பராக பொன் நிறத்தில் அழகான உப்பு சீடை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக வரும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க.